மனதிலே கேட்டுக் கொண்டிருக்கின்ற மறக்க முடியாத ஆயிரம் சத்தங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்திலே நான் ஓடோடி வந்திருக்கிறேன். இயேசுவே, நீரை ஆசீர்வதியும். இன்றைய நாளை நீர் எனக்காக தந்திருக்கின்றீரே. இன்றைய நாள் மூலமாக நீரை ஆசீர்வதிக்கிறீரே. என் வாழ்வுக்கு தேவையான எல்லா வளங்களையும் ஆசீர்வாதங்களாக நீர் கொடுக்கின்றீரே. நல்ல உள்ளங்கள் வழியாக நீர் என்னை வழிநடத்துகின்றீரே. நிறைவை நோக்கி பயணிக்க என்னை கரப்பிடித்து நடத்துகின்றீரே. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பாதத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுடைய வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின்படி நான் நடந்து செல்ல இன்று நீர் எனக்கு தந்த இந்த அழகான நாளுக்காகவும் சந்தர்ப்பத்திற்காகவும் நன்றி சொல்லுங்கள். எனக்கு முன்பே இருக்கின்ற என் வாழ்வின் குறிக்கோளையும் நோக்கத்தையும் நீர் ஆசீர்வதிக்கிறார். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற இதனை அர்ச்சிப்பீராக, பாதுகாப்பீராக. உங்களுடைய அன்பிலே என்னை தொடர்ந்து வழி நடத்துகிறார். பரிசுத்த ரத்தமுடைய ஆண்டவரே, உம்மை தூக்கி சென்று இந்த உலகெல்லாம் சென்று பறைசாற்றுகின்ற, உம்முடைய அன்பை போதிக்கின்ற, உம்முடைய இரக்கத்தையும் அருளையும் பெருவிரக்கத்தையும் இந்த உலகெல்லாம் அறிய செய்கின்ற அழைத்தலை பெற்ற நல்லுள்ளங்களை ஆசீர்வதி. நல்ல பணி செய்கின்ற, பணியாற்றுகின்ற வாஞ்சையுடைய நல்ல ஊழியர்களாக நிலையை எங்களை தேர்ந்தெடுத்தீர். நன்றி சொல்லி இந்த நாளை உமக்கு ஒப்புக் கொடுத்து நீ தொடர்ந்து உங்களோடு பயணிக்க, தொடர்ந்து உங்கள் வாழ்வோடு பயணிக்க வேண்டிய என்னை இந்த நேரத்திலே உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற ஆண்டவரே. ஆமென்.
கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ பாயும் வானிலே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனாயிலே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ பாயும் வானிலே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனாயிலே. என் அப்பாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நீரத்தில் வைக்கிறாயிலே, சோதனை நேரத்தில் நண்பராயிலே. வியாதியின் நேரத்தில் வைக்கிறாயிலே, சோதனை நேரத்தில் நண்பராயிலே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என்
யோசுவா 1 அதிகாரம் 5 வசனம் 5 தொடக்கம் வரை இந்த வசனங்கள் ஆண்டவர் யோசுவாவுக்கு அழகான ஒரு உறுதிமொழியை கொடுப்பார். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடு இருப்பேன். மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். வீறுகொள் துணிந்து நீ. மிக அழகான வார்த்தைகள். ஆண்டவருடைய அன்பு பிரசன்னமே வாழ்வோடு இருக்கின்ற பொழுது எனக்கு ஆறுதல் தருகின்ற வார்த்தைகள். மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உனது பணியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய அர்ப்பணத்தை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கை நகரவும் மாட்டேன். எப்படிப்பட்ட மனிதர்களாக நாங்கள் இருந்தாலும், எந்த நிலையில இருந்து நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த உறுதிமொழி வார்த்தைகள், உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை கை நகரவும் மாட்டேன், உன்னோடு கூடவே இருப்பேன். ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகின்றார், நீ செல்லும் வழியெல்லாம் நீ வெற்றி பெறுவாய். உனக்கு முன்பே இருக்கின்ற அந்த திருச்செங்கோடை நீ அகற்றி விடாதே. இரவும் பகலும் என்னை நினைத்து நீ தியானம் செய். அப்போது நீ செல்லும் இடமெல்லாம் நீ நலம் பெறுவாய். ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நாம், நீ செல்லும் இடமெல்லாம் உம்மோடு இருப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம் உம்மோடு இருப்பேன். ஆண்டவர் கொடுத்த நலமான சந்தர்ப்பத்திலே நம்மை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த அழகான வார்த்தைகளை தந்த ஆண்டவரிடமிருந்து பிரித்து சென்ற சந்தர்ப்பங்கள் ஆயிரக்கணக்கான சந்தர்ப்பங்கள். எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்களில் இருந்து ஆண்டவரை விட்டு விலகி சென்ற பல தூரங்கள் நடந்து சென்ற அனுபவங்களை நினைக்கலாம். மற்றவர்கள் என்னை கைவிட்ட சந்தர்ப்பங்கள், மற்றவர்கள் என்னை ஏமாற்றிவிட்ட சந்தர்ப்பங்கள், மற்றவர்கள் என்னை அவதூறு பேசி நான் செல்ல விருப்பம் இல்லாத இடங்களுக்கு அனுப்பிய சந்தர்ப்பங்கள், உதறி தள்ளிய சந்தர்ப்பங்கள், நேரங்கள் கசப்பானவையாக உள்ளத்திலே ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. எண்ணங்களை அகற்றிவிட்டு ஆண்டவருடைய பரிசனத்திலே அமர்த்துவோம். பாவங்களை களைந்துவிட்டு ஆண்டவருடைய பாதம் அமர்வோம். எதிரிகளை மன்னித்து விட்டு ஆண்டவர் பின்னே செல்வோம். என்னை கைவிட்டு விடாத தேவன், என்னோடு கூட இருக்கின்ற தேவன் என்னை தொடர்ந்து வழி நடத்துவாரா. 2 நிமிடங்கள் மௌனமாக இருந்து என்னுடைய இயலாமைகளை உணர்ந்து கொள்வோம். என் பாவங்களை அறிந்து கொள்வோம். என் பாவங்களை சொந்தமாக்கிக் கொள்வோம். இது நான் செய்த பாவம். என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரிலே
நான் செய்த பாவங்கள் செயல்கள் என் கண் முன்னே உறுத்தி கொண்டே இருக்கிறது. இவைகளை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என் மீது இறங்க வேண்டும். ஒரு நிமிடம் 2 நிமிடங்கள் மௌனமாக இருந்து இந்த நேரத்திலே என்னுடைய பாவங்களை உணர்த்துகிறேன். உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், நாங்கள் ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், நீங்கதான். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான், அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான், காற்றிருந்த தெய்வமும் நீங்கதான், என்னை ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதான், நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே.
நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், வழிநடத்தும் இயேசுவும் நீங்கதான், என்னை வழிநடத்தும் இயேசுவும் நீங்கதான், நீங்கதான். யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை மன்னிக்கிறார். என் பாவங்களை எல்லாம் தன் சிலுவையோடு சேர்த்து என்னையும் சேர்த்து அழைத்து தன்னுடைய இரத்தத்தால் என்னை கழுவி எனக்கு புது வாழ்வு கொடுக்கின்றார். மனம் திருந்திய ஆவியாக நான் முன்பாக இருக்கிறேன், வல்லமையோடு இருக்கிறேன், சக்தியோடு இருக்கிறேன். ஏனெனில் ஆண்டவர் சொன்னது போல, மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடு இருக்கின்றேன், நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். இந்த உறுதிமொழி இன்றைய வாழ்வுக்கான என் அத்தியாயமாக அமைய. மோசேயுடன் இருந்தது போல நான் உன்னோடு இருக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், நமது குற்றங்கள், நமது முறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்ம இறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். நற்செய்தி வாசகத்திற்காக ஆண்டவர்களோடு இருப்பாராக. நற்செய்தியின் வாசகம். பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரைக்கும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்கரியோத்தின் உள்ளத்தில் விழச் செய்திருந்தது. இரவுணவு படையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலர்ச்சி வைத்துவிட்டு ஒரு துண்டை இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவ போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று எப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்பொழுது
அப்பொழுது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினார் போது அவர் தூய்மையாகி விடுவார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்குகிற செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் உறவுகளே, நண்பர்களே, நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு அவருடைய இறைவார்த்தையை கேட்டு என்னுடைய வாழ்வுக்கு தேவையான அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்புக்கொடுக்கிற இந்த நிலப்பது மிகவும் அழகானது. எங்களுக்காக அருள் தந்தை விரும்பியவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆசிரியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நாளிலே அர்ப்பண வாழ்க்கையை பற்றி சிந்திக்க நான் அழைக்கிறேன். எங்களுடைய அர்ப்பண வாழ்க்கை இருக்கின்ற குருக்கள் துறவிகளுக்கு மாத்திரமல்ல, பணியாற்றுகின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை மிகவும் பொருத்தமானது. அர்ப்பண வாழ்க்கை. ஒருவர் தன்னுடைய சொல், செயல், தனது முழுமையை ஒருவருக்காக அல்லது ஒரு பணிக்காக கொடுத்தல் அர்ப்பணத்தினுடைய ஒரு வரைவிலக்கணம் சொல்றார். தன்னுடைய சொல், செயல், உணர்வுகள், தன்னுடைய கொடுத்தல் எல்லாவற்றையும் ஒருவருக்காக ஒரு பணிக்காக முழுமையாக கொடுத்தல், தன் முழுமையை கொடுத்தல் அர்ப்பணம் என்று சொல்லலாம். அவருடைய நேரம், அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம் எல்லாம் இந்த அர்ப்பணத்துக்குள்ள வருது. இந்த அர்ப்பண வாழ்க்கை ஏதோ ஒரு பொது வளர்ச்சிக்காக நான் கொடுக்கின்ற ஒரு தியாகம் என்று சொல்லலாம். எனக்காக என்னை நான் அர்ப்பணிக்க முடியாது, எனக்காக நான் அர்ப்பணிக்க முடியாது, இன்னும் ஒருவருக்காக தான் கொடுக்கிறது. திருச்சபையில இந்த அர்ப்பணத்தை தன்னுடைய குறிக்கோளாக வைத்து பணியாற்றுகின்ற பல்லாயிரக்கணக்கான உறவுகள் இருக்கின்றார்கள். இவர்களால் தான் இந்த திருச்சபை இவ்வளவு தூரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். தன்னை மறுத்து பிறருக்காக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அர்ப்பண வாழ்க்கை. சில உதாரணங்களை நாங்கள் வேதாகமத்தில் பார்ப்போம். மோசனினுடைய இந்த அர்ப்பண வாழ்க்கை. மோசன் அழகாக சொல்றார், எனக்கு முடியாது, இந்த வாழ்க்கை எனக்கு முடியாது, இந்த வாழ்க்கை எனக்கு சரி வராது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ வரணும், நான் உன்னை அழைக்கிறேன். அவர் சொல்ற, எனக்கு பார்வனுக்கு முன்னால பேச தெரியாது, நான் திக்குவாய், இல்ல நீதான் வரணும். எதற்காக? 10 கட்டளைகள் நியமங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும், சீனாய் மலையை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும், வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு மக்களை அழைத்து செல்ல வேண்டும். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி. அவர் தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்து தனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே தான் முழுமையாக செயல்படுகிறார். நிறைய பிரச்சனை வந்தது. தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க, சாப்பாடு இல்லைன்னு சொல்றாங்க, முணுமுணுக்குறாங்க. 10 கட்டளையை பெறுகிறதுக்காக சீனாய் மலையடி பாகத்துல அவங்களை ஒன்று கூட்டி இவர் ஆண்டவரோடு பேசுவதற்காக செல்லுகின்ற பொழுது அங்க இவர்கள் பாகால் தெய்வத்துக்கு ஒரு கன்றுக்குட்டியை செய்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பல சவால்கள். அவர் இறங்கி வந்து இந்த மக்களினுடைய அருவருப்பான செயலை பார்த்து அவர் அந்த கற்பலகையை உடைத்தறிகிறார். இதற்கு தானா நான் வந்தார், ஆண்டவர் இதற்கு தானா என்னை அழைத்தவர், எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுகிறார். எவ்வளவோ சவால்கள் மத்தியிலையும் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பணியை நோக்கி அவர் செல்வதை நாங்கள் பார்க்கலாம். காயின் ஆபேல், இந்த கதையை நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். காயினும் ஆபேலும். காயின் தானியங்களை இறைவனுக்கு பலியாக கொடுக்கின்றார், ஆபேல் விலங்குகளை பலியாக கொடுக்கிறார், ஆட்டை பலியாக கொடுக்கிறார். என்ன நடக்கிறது சொன்னால், ஒருவருடைய இந்த
பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், இன்னும் ஒருவருடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காயினுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த அர்ப்பணம் முழுமை அடையவில்லை. அங்க ஏதோ ஒரு பூசல் இருக்கிறது, முழுமையான அர்ப்பணம் இல்லை. அப்ப என்ன நடக்கிறது சொன்னால், ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற பொழுது இந்த காயின் ஆபேலை கொலை செய்கின்றான். இந்த கொலை செய்கின்ற பொழுது என்ன நடக்கிறது? அந்த நிலம் சபிக்கப்படுகிறது. நிலம் சபிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய அர்ப்பணமற்ற செயல் இந்த உலகத்தை ஆண்டவர் கண்டிக்க வேண்டியதாயிற்று. ஒரு மனிதனுடைய ஒரு செயல். சில நேரங்களில் நாங்கள் இந்த பாடசாலையில பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அல்லது திருச்சபையில பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய துர்செயல், அர்ப்பணமற்ற செயல் இந்த பெரிய திரு அவைக்கோ அல்லது எங்களுடைய பாடசாலைக்கோ அவப்பெயரை கொண்டு வரலாம், இழுக்கை கொண்டு வரலாம். மிக கவனமாக இருக்கும். அர்ப்பணமற்ற செயல், ஒரு மனிதனுடைய செயல் இந்த உலகத்தையே சபிக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்டது. என்ன நடக்கிறது? இயேசுவினுடைய இந்த அர்ப்பணம், முழுமையான அர்ப்பணம் சபிக்கப்பட்ட இந்த நிலத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. எப்படி நாங்க பலிபீடத்துல அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து ஒரு அழகான சபத்தை சொல்லுவோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீ வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் ஒரு வல்லமையில் இருந்து நாங்கள் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான அந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்க சபிக்கப்பட்டது? இது காயின் ஆபேலினுடைய அந்த பொழுதிலிருந்தே இந்த பூமி சபிக்கப்பட்டது. ஆனால் இன்று அதே நிலத்திலிருந்து கொண்டு வரப்படுகின்ற இந்த அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றப்பட்டு உலகை மீண்டும் புதுப்பிப்பதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒரு தனி மனிதனுடைய அர்ப்பண வாழ்க்கை. யார் அது? இயேசு கிறிஸ்து. அவர் தன்னை முழுமையாக கொண்டு வந்தார். இந்த உருமாற்ற நிகழ்வின் போது என்ன நடக்கின்றது? அங்க இருந்த சீடர்கள் எல்லாரும், ஆண்டவரே, எனக்கு ஒரு கூடாரம் உமக்கு ஒரு கூடாரம் அமைத்து நாங்கள் இங்கே இருப்பது நல்லது. இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழுகின்ற வாழ்க்கை. சொன்ன இந்த சிலுவ பாதை என்பது எங்களுக்கு ஒரு விசித்திரமான சிலுவ பாதை, இறப்பை கொண்டாடுகின்ற பாதை, கசப்பான பாதை, கரல் பொருளான பாதை. எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஆண்டவரே, நானும் நீங்களும் இங்க ஒரு பெரிய பில்டிங்கை கட்டிட்டு அப்படியே இருக்குள்ள ஏர் கண்டிஷனுக்குள்ள இருந்துருவோம், உங்களுக்கு தேவையில்லை. இப்படித்தான் நாங்க நினைக்கிறது. ஆனா அது ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாடுகள் பட்டு மரிக்க வேண்டும். இது உங்களுக்கு தெரியாதா? இயேசு தனக்கு முன்னுக்கு இருந்த அந்த தன்னுடைய வாழ்வின் குறிக்கோளையும் தன்னுடைய வாழ்வின் அர்ப்பணத்தையும் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் முன்னோக்கி செல்ல வேண்டும், தெளிவாக வைத்திருந்தார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில பல குரல்கள் கேட்கின்ற பொழுது இந்த போகின்ற எங்களோட ட்ராக்க நாங்க மூறி போயிடுவோம், இலக்கை மூறி போயிடுவோம். சில நேரங்களில் விருப்பமாயிருக்கும் இந்த அர்ப்பண வாழ்க்கையை அல்லது எங்களுடைய கற்பித்தல் செயற்பாடு அல்லது இந்த குருத்துவத்துல ஒரு வாழ்க்கையை விட்டு ஒரு ட்ராக் அப்படியே மூறி போயிடுவோம், வேற பக்கத்தால போயிடுவோம், விடுபட்டு போயிடுவோம். ஒரு மனிதனுடைய சாபத்தால உலகத்துக்கு சாபம் வந்தது, தீமையான சாபம் வந்தது. ஒரு மனிதனுடைய முழு அர்ப்பணத்தால் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் வந்தது. நாங்க எல்லாரும் ஆன்மீக ஊட்டம் பெறுகின்றோம் சொன்னால், ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் அப்பமும் ரசமும் இந்த உலகம் தனக்கு சொல்லுது. இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். இயேசுநாதர் இறந்து உயிர் தெழுந்த பின்பு இந்த சீடர்கள் என்ன செய்கிறாங்க? போய் நற்செய்தி அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு இடமிடமா போய் நற்செய்தி அறிவிக்கிறாங்க. பரிசேயர் சதுசேயர்கள் சரியான எதிர்ப்புகள், இவங்களை எப்ப அரெஸ்ட் பண்ணலாம் சொல்லி பார்த்து கொண்டிருக்கோம்.
அதெல்லாம் கைது செஞ்சு எல்லா சிறையிலாம் அடைக்கிறாங்க. புனித பவுல் சவுலாக இருந்த காலம், அவரது மனமாற்றத்துக்கு முற்பட்ட காலத்துல கிறிஸ்தவர்களை துன்புறுத்தணும் சொல்லி இருந்த அந்த சந்தர்ப்பத்துல இந்த சீடர்கள் போய் நற்செய்தி அறிவிக்கிறாங்க. நாங்கள் கேட்டதையும் நாங்கள் அறிந்ததையும் அனுபவித்ததையும் நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது என்று அவர்கள் நற்செய்தி அறிவிக்கிறார்கள். நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது அங்க பார்ப்போம், சாலமோன் மண்டபத்திலாம் நற்செய்தி அறிவிக்கிற பொழுது அங்கே ஒரு மனமாற்றம் ஏற்படுகின்றது. எங்க இந்த மக்கள் மத்தியில் ஒவ்வொரு நாட்டில இருந்து வந்தவர்கள் இவர்கள் அறிவிப்பதை கேட்கின்றார்கள், கேட்டு மனமாற்றத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். மனமாற்றத்தை பெற்றவர்கள் திருமுழுக்கு பெறுகின்றார்கள், இயேசு மீது நம்பிக்கை கொள்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3000, 4000, 5000 பேர் மனமாறுகிறார்கள். யார் மனமாறுகிறார்கள்? அங்கு இருந்த மக்கள் மனமாறுகிறார்கள். யாரை குறித்து மனமாறுகிறார்கள்? இயேசுவை குறித்து மனமாறுகிறார்கள். ஆனால் இந்த இயேசுவை அறிவித்தது யாரு? சீடர்கள். யாரும் சீடர்களுக்கு பின்னால் போகலையே. சீடர்கள் அறிவிக்கிறார்கள். இவர்கள் யாருக்கு பின்னால் போறாங்க? கிறிஸ்துவுக்கு பின்னால் போறாங்க. கிறிஸ்துவை கண்டிராதவர்கள், அவரை தொட்டு அனுபவித்திராதவர்கள், அவருடைய வார்த்தையை கூட கேட்டிருக்காதவர்கள் முதல் 3 நூற்றாண்டுகளிலும் தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மறைசாட்சிய வாழ்க்கை வாழ்கிறார்கள், செத்து போனார்கள். இது எதனால் சாத்தியமாகும்? கிறிஸ்துவை அறிவித்த இந்த சீடர்களால் மாத்திரம்தான். கிறிஸ்துவை அறிவித்த சீடர்கள் இயேசு மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அதுதான் முக்கியம். ஊடகமாக இருந்தது யாரு? சீடர்கள். நம்பிக்கை கொண்டது யாரு? மக்கள். யாரு? கிறிஸ்து. ஆகவே இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் ஊடகங்கள். இன்றைக்கு எல்லாரும் எங்களுக்கு பின்னால வர வேண்டியது இல்லை. இன்றைக்கு நீங்க ஒரு பெரிய தலைமுறையே உருவாக்குகின்ற பணி பட்டிருக்கு. பிள்ளைகளோட கரங்களில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுவது சரி என்று சொன்னால் அவர்கள் சரியான முறைகளை பின்பற்றுவார்கள். நீங்க சொல்லிக் கொடுப்பது பிழையாக இருந்தால் அவர்கள் பிழையான தலைமுறையை உருவாக்குவார்கள். சரியானதை செய்தார்கள், கிறிஸ்துவுக்காக மறைக்கின்ற அளவுக்கு கூட தங்களை ஏற்படுத்தார்கள். இன்றைக்கு அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நான் அல்ல, என் வழியாக கிறிஸ்துவை மாற்றி ஆசிரியர்களாக இருக்க நீங்க, குருக்கள் துறவிகளாக இருக்க நாங்கள் முக்கியமல்ல, எங்கள் வழியாக கிறிஸ்துவை மாற்றிப்படுத்த நீங்கள் கருவிகளாக ஊடகங்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்பர். ஆகவே இன்றைய நாளில் ஆண்டவர் கொடுக்கிற இந்த செய்திக்காக நன்றி சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். எந்த சூழ்நிலையிலும் நான் என் பணி வாழ்வை விட்டுக் கொடுக்க கூடாது. இதற்கான வரத்தை என்னுடைய கடமை என்னுடைய முதலாவது இலக்காக இருக்க வேண்டும். இதற்கான அருளை நான் எடுத்துக்கொண்டார். அர்ப்பணத்தின் போது தியாகம் இருக்க வேண்டும். அர்ப்பணத்தின் போது பிரமாணிக்கம் இருக்க வேண்டும். இவை இரண்டிலும் மலர்வதுதான் அன்பும் மரியாதை. அன்பும் மரியாதை. ஆகவே இன்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அழகான அர்ப்பண வாழ்க்கையிலே இறைவன் தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததால் நாங்கள் வாழ்வு வருகின்றோம். எங்களுடைய அர்ப்பணத்தினால் பல ஆயிரக்கணக்கான உறவுகள் வாழப்போகின்றது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக இந்த இறுதி ஆசீர்வாதத்தில் நாங்கள் தொடர்ந்து பங்கேற்போம். ஒரு மௌனமாக எங்களுடைய தேவைகள், எங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரின் வாழ்க்கையை கொடுக்கணும்.
பரலோகத்தை அவர்களுக்கு எடுத்துக் கொடுத்தாய். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடியாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்ப்புணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாகி ஒன்றித்து இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.